ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி ரவா கேசரி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பேன் உண்டு அடுப்பில் வச்சு கீ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் ஆகி அது மெல்ட் ஆகினதுக்கு போகிறோம். அதில் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ரெசின்ஸ் ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கேஷ்யூ நட் போட்டு அதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு ரெசின்ஸ் போட்டு அதையும் நல்லா பலூன் மாதிரி அது நல்லா பொரிஞ்சு வரணும். நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு பேனில் அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி 1 கப் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. ருலாங் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா கீலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரவா நல்லா கீழே ஃப்ரை ஆக போக்கில் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு பிறகு இதை நாங்கள் வேறு பிளேட்டினுக்கு மாற்றிக்கொண்டு பேன் உண்டு அடுப்பில் வச்சு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி ரவை ஆட் பண்ண போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அடிக்கா சேர்த்துட வேணும். அப்படி சேர்த்துட்டிங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும். அண்ட் அதோட தண்ணியோட ரவா கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி அப்படியே ரவா உறிஞ்சி எடுத்துடும். பாருங்கள், இதே மாதிரி நல்ல ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுக்கொண்டே இருங்க. இதுக்கு போகிறோம் நல்ல ரவா வெந்ததுக்கு போகிறோம் அதில் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கப் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அண்ட் அதுக்கு பிறகு கேசரி பவுடர் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிக்கிற கேஷ்யூ நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அண்ட் அதோட கீ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எங்களோட கேசரி ரவா ரெடி. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திக்குதுன்னு, கையில் ஒட்டவே இல்லை. நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.